இன்றைக்கு என்ன வீடியோ இல்லை அடுப்பம் முறுக்கு வீடியோவை அட அட சபா இப்பவே கண்ணை கட்டுது மேல போறிய அப்போ இன்னைக்கு முறுக்கு வீடியோ செய்வோமா சரியா? இன்றைக்கு நான் முறுக்கு செய்ய போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: கடலை மா 300 கிராம், அரிசி மா 500 கிராம், தனி அந்த வெள்ளை பச்சை அரிசியில் எடுத்துருக்கிறேன். அரிசி மா 500 கிராம், மற்றது அவிச்சமா அமெரிக்கம்மா 500 கிராம், எள்ளு ஒரு 3 மேசக்கரண்டி, உப்பு 3 மேசக்கரண்டி, மற்றது இது மிளகுத்தூள் ஒரு கொஞ்சம், மிளகாய்த்தூள் 3 மேசக்கரண்டி, பெருஞ்சீரகம் கொஞ்சம், இவ்வளத்தையும் போட்டு செய்கிறேன். நீங்கள் வேணுமெண்டா இதுக்கும் போடலாம், உள்ளியும் அந்த உடைச்சி போட்டு நீங்கள் போடலாம், போட்டு செய்யலாம். அது பிரச்சனை இல்லை, நல்லா வரும், டேஸ்டாக வரும். வித்தியாசமாக செய்து பார்க்குறது தானே இது. சில பேர் கடலை மாவில் மட்டும் செய்கிறவ, கடலை மாவும் அமெரிக்க மாவுலையும் மட்டும் செய்கிறவ. சில பேர் அரிசி மாவில் மட்டும் செய்கிறவ, அரிசி மாவும் உளுத்தம் மாவும் போட்டு செய்கிறவ. அது உரைப்பான இனிப்பு இல்லை, சீனி இனிப்புன்னு சொல்லி சும்மா நார்மல் முறுக்குன்னு சொல்லிவினோம். இது நான் உரைப்பா செய்கிறேன் பாருங்க. நான் எல்லா மாவையும் போட போகிறேன். கடலை மா, அரிசி மா, மற்றது அமெரிக்கா எல்லாத்தையும் போட்டு இதை கலக்க போறேன் பாருங்க. தனி கையால தான் செய்கிறேன், உங்களுக்கு கிளியரா வருவதோ தெரியாது. மிளகாத்தூள் கொஞ்சம் கூட போடுறேன், இங்கே உரைப்பு சாப்பிட்றவ கூட. சில பேர் எள்ளு போடுவேன்னா, சில பேர் போட மாட்டேனேன். நான் எள்ளும் போடுறேன். அமலத்தையும் போட்டு கொஞ்சம் அரிஞ்சு விட்டு தண்ணியில் குழைக்கணும். கொதி தண்ணியிலையும் குழைக்காம அரிஞ்சு விட்டு தண்ணியில் குழைக்கணும். பாரு, முதல்ல நல்லா கலக்குங்கோ. கலந்தா தான் அந்த உப்புகள் ஒரு இடத்துல நிலைக்காம சரி சமனா 2 மடம். அப்போ நல்லா கலக்குங்கோ. நான் குழைச்சி காட்ட போறேன் பாருங்க. அரிஞ்சுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைங்க. ஆக கொதிச்சதும் இல்லை, ஆக இதண்டதும் இல்லை, ஆறினதும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு குழைக்கும். குளிர் குணம் கீழையும் போய் வெளியால போயிட்டு வீட்டுக்குள்ள வரைக்க, வீட்டுக்கு ஹீட்டர், வெளியால போய்க்குள்ள குளிர். டாக்டர் கண்ணு இப்படி போய் வரைக்குள்ள வயிறாவை குட்டி கொண்டு போயிட்டு வரனாங்க. போயிட்டு வரைக்குள்ள கொஞ்சம் இருமத்தான் செய்யும். சாரி, இங்கே பாருங்க, ஒரு பதத்துக்கு எடுத்துட்டேன். இனி நல்ல வடிவாக பிரட்டி எடுக்கணும். ஆக தண்ணியும் பெறக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ஆக கட்டியாகவும் இருக்கக்கூடாது. புளிய கஷ்டமாக இருக்கும். இப்போ பிரட்டி எடுத்து போட்டு கையில் ஒட்டாத தன்மைக்கு எடுத்தீங்கன்னா சரி. குழைச்சி முடிஞ்சது, ஒட்டையும் இல்லை. பாருங்க, தொட்டு காட்டுறேன். நின்றுடும் போது இங்கே கையில் ஒட்டை இல்லை பாருங்க. இனி இதுக்குள்ள விட்டு இடியப்பத்தட்டில் தான் புளிய போகிறேன். எனக்கு பொறுமை இல்லை, என் மகள் தான் முறுக்கு புளிஞ்சு தாரவ. ஆனால் நான் பொறுமை இல்லாமல் மலமலண்டு புளிஞ்சு விட்டுடுவேன். மகள் தான் புளிஞ்சு தாரவ. அவள் பள்ளிக்கூடம் என்றபடியா, அதனால தான் இப்போ நான் புளிஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, புளிஞ்சு காட்டுறேன். இங்கே பாருங்க, இதுக்கு எடுத்து மாவை போட்டுட்டேன். மாவை போட்டுட்டு இதால் புளிய போகிறேன். இது நீங்கள் சுகம் அந்த உரலால் புளியிறம் பார்க்க இது சுகம் கொஞ்சம். இங்கே பாருங்க, இப்படி புளிஞ்சு வச்சிருக்கிறேன். இது பொறுமையாக இருந்து புளிஞ்சேன். நான் அப்படி அப்படியா வேற இல்லை, புளிஞ்சு வச்சிருக்கிறேன். இனி பொறிக்க போகிறேன். இங்கே பாருங்க, அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிறேன். இனி
நல்லா கொஞ்சம் கொதிச்ச பிறகு சிலு சிலுன்னு சொல்லும் அது அடங்கின பிறகு இதெல்லாம் போடலாம். பாருங்க இப்படி அடுத்து கொஞ்சம் கொதிக்கிட்டு எண்ணெய் கொதிக்கிட்டு இது பொரிய முன்னம் நீங்கள் இது வச்சுடாதீங்க. இது கரண்டி வச்சிங்கன்னா துண்டு துண்டா உடைஞ்சிட்டு. அது நான் ஒரு செய்தேன். நான் அப்படி துண்டு துண்டா உடைஞ்சு வந்து பாருங்க. ஒரு பக்கம் அவிஞ்ச பிறகு அடுத்த பக்கம் பிரட்டி விடும். ஆனா கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஏனண்டா அது கடலைமா இதுகள் எல்லாம் போட்டா கொஞ்சம் நேரம் எடுக்கும். நீங்க கரண்டி நேரம் பார்க்க ஒரு குச்சியால செய்யறது இல்லை. கரண்டியால செய்யாம குச்சியால இப்படி குச்சியால எடுத்து பிரட்டினீங்கன்னா தெரிக்கா. இங்க பாருங்க. இனி பொரிஞ்சு போட்டது இனி எடுக்க வேண்டியது. அப்படியே குத்தியே எடுத்து விடுங்க. நீங்க எடுத்துட்டு நீ சாப்பிட வேண்டியது. நாங்கள் இப்படித்தான் பொரிக்க போறோம். எல்லாத்தையும் பொரிச்சு போட்டு இல்லை பலூனை கொண்டங்கடா திரியிற. இப்ப இன்னும் பலூனை கொண்டங்கடா திரியிற. மேலே யாரு பின்ன கட்டிலுக்கு மேலே யாரு பின்ன டம்மன். கட்டில சென்ட்டு மணக்குது. சென்ட்டு பொனி எங்கால வச்சு கிடக்கு. இது எங்கால வச்சு கிடக்கு. கட்டில சென்ட்டு மணக்குது. சென்ட்டு மணக்குது. உண்ட வாசம் அடிக்க இல்லையே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.